அனைவருக்கும் வணக்கம். நிறைய வீடியோஸ் நான் பண்ணியிருக்கிறேன். ஒய் எடப்பாடியார் இஸ் த பெஸ்ட், ஏன் எடப்பாடியாரை மக்கள் கொண்டாட வேண்டும் அப்படின்னு. இன்னைக்கு உணர்வு பூர்வமாக அது நடந்திருக்குது. ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம். எடப்பாடியார் அவர்கள் விஜய் அவர்களின் கூட்டத்தில் இறந்து போனவங்க ஃபேமிலிஸை பார்க்க கரூருக்கு போகிறாரு. அப்போ ஒரு செய்தியாளர் அவர்கிட்ட மைக்கை கொடுத்து, நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க, இதில் சம்மந்தப்பட்ட விஜய் அவர்கள் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. உடனே எடப்பாடியார் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? ஏங்க, நீங்கள் கேள்வி கேட்குறதெல்லாம் ரொம்ப நியாயமாக கேள்வி கேட்கணும். விஜய் அவர்களின் மனநிலையை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. அவர் கூட்டத்தில் அத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு தான் வலியும் வேதனையும் ரொம்ப 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 அதிகம். இந்த நேரத்தில் அவங்கள பார்க்க வந்தாங்கன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்படுவாருன்னு கொஞ்சமாவது புரிஞ்சு கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாரு. நான் சொல்றேனே, மதிப்பிடிக்காத விலை மதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது. இதன் மூலம் என்ன தெரியுது அப்படின்னா, எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்கான தலைவர் அப்படின்றத நிச்சயமாக தெரிகிறது. எடப்பாடியார் அவர்களின் பின்னால் இத்தனை நபர்கள் செல்கிறோம் என்றால் அவரின் கருணைங்க. ஒரு கருணை மிக்க தலைவர், மக்களுக்கான தலைவர் எடப்பாடியார் மட்டுமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.